5 நிமிஷத்தில் 2 ஸ்பூன் நெய்யை வச்சு இது வரைக்கும் சாப்பிடாத அளவுக்கு டேஸ்டியான அல்வா இப்போ நாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு கப்பில் நல்ல பழுத்த பப்பாளி, அதை கையாலேயே நல்லா கலந்து பிசைஞ்சு நல்ல ஒரு ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு நான்ஸ்டிக் கடாயில் மாற்றிப்போம். இப்போ இது ஒரு 2 செகண்ட் ஆன உடனே அந்த கப்புலேயே அரை கப் சர்க்கரையை எடுத்து இது போல் கலந்து விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த பப்பாளி ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டுங்க. வெந்த உடனே எல்லாமே ஒரு கிளாஸியாக மாற ஆரம்பிக்கும். இப்போ நாம் 2 ஸ்பூன் நெய் இதை கலந்து விட்ட பிறகு 2 ஸ்பூன் நெய் போட்டால் போதும். இது இப்போ சேர்ந்து அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இது அப்படியே ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆரோக்கியமே எங்களது லட்சியம். இப்போ நாம் இந்த பப்பாளி நல்ல ஒரு அளவுக்கு கெட்டிப்பதம் வந்தாச்சு. அதனால இப்போ ஏலக்காயை போட்டுட்டோன்னா